இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ற மைத்திலி அன்னைக்கு எதுக்கு காசு வாங்குனாங்க? என்ன காரணம்? எதுக்காக காசு வாங்குனாங்க? இப்போ நீங்க பாக்குறீங்களா, இதுல ஏதாவது ஸ்டால் செட்டப் இருக்கா மேம்? நார்மலா ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, ஹேங்கிங் ஸ்டாண்ட் இருக்கு. ஆனா அன்னைக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் ஸ்டால் இருந்திருக்கும், ஸ்பெஷல் லைட் இருந்திருக்கும், டேபிள் சேர் மேட் எல்லாமே போட்டிருந்தோம். அதுக்கான காசை மட்டும் தான் மேம் நான் வாங்கினேன். இப்போ இது என்னோடது அப்படின்னும் போது என் மக்கள் எப்படி இருந்தாலும் வாங்குவாங்க. ஏன்னா பாய் போட்டு கீழே வச்சிருந்தாலுமே வாங்குவாங்க. ஆனா அன்னைக்கு என்னும் போது 63 பேர் என்ன நம்பி வராங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ணணும்ல மேம். அந்த 63 பேர் வந்திருக்காங்களா? 63 பேரும் வரல. அதுல ஒரு 2 பேர் 3 பேர் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க அங்க ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓகே, பேசுவாங்களா? பேசுவாங்க. சோ இவங்க வந்திருந்தாங்க. ஆமா, இவங்களும் வந்து ஹஸ்பண்ட் வைஃபா போட்டுருந்தாங்க. நீங்க என்ன ஸ்டால் போட்டீங்க? நாங்க வந்து ஃபுட் ஸ்டால்ல வாஃபிள் போட்டிருந்தோம். 2 நாளுமே போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃபுட் அலோ பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு வாட்டி கேட்டு பார்த்தோம். ஒய்ஃப் தான் கேட்டாங்க, முன்னாடி போடலாமா மேடம் அப்படின்னா, சரி ஓகே ஃபுட் அலோடு தான், நீங்க வாங்க அப்படின்னு போட்டாங்க. நாங்கள் 2 டேஸ் போட்டோம். 2 டேஸ்மே எங்களுக்கு நல்ல சேல்ஸ் தான் இருந்துச்சு. நல்ல சேல்ஸ் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் வந்தேன் நான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நாங்கள் இது மாதிரி வெளியே போய் போட்டதே கிடையாது. சரி கேட்டோம், சரி போடலாம் அப்படி. எங்களுக்கு அமௌண்ட்டுமே ரீசனபிளான அமௌண்ட் தான் சொன்னாங்க. நாங்கள் போட்டதை விட எங்களுக்கு ஒரு 5 மடங்கு மேலேயே வந்தது அமௌண்ட். எவ்வளவு அமௌண்ட் கேட்டாங்க? நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தீங்க? எங்களுக்கு 4000 சொன்னாங்க. எங்களோட வந்து எலக்ட்ரிக்கல் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இபி வந்து எங்களுக்கு தனியாக வரும்னு முன்னாடியே சொன்னாங்க. அதுக்கு 2000 தனியாக பே பண்ணோம். மொத்தமாக 6000 பே பண்ணோம். அதுவுமே நாங்கள் எக்ஸ்போ முடிஞ்ச பிறகு தான் பே பண்ணோமே. இபி வந்து எக்ஸ்போ முடிஞ்சதுக்கப்புறம் பே பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் வேணான்ட்டாங்க. வேண்டாம் இபி எது வேண்டான்ட்டாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணது எல்லாமே எலக்ட்ரிக், கொஞ்சம் ஹெவி மிஷின் தான் இருந்து. ஸோ அதனால அது வேணாம் மேம், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கமிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால அது பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த 2000 மட்டும் பே பண்ணிட்டேன். அந்த 4000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க எப்போ இந்த மஹால்குள்ள என்ட்ரி ஆனீங்க? இப்போ எக்ஸ்போ நடக்க போகுது, 4000 பே பண்ணிட்டீங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் நீங்க எப்போ எடுத்துட்டு வந்து வச்சீங்க? மேம் ஆக்சுவலி நான் ஃபுட்டுன்றதுனால நான் அன்னைக்கு தான் சாட்டர்டே தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் வந்து நாங்கள் ஒரு 3 டேஸ் முன்னாடியே வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எங்கேயும் நான் அலோவ் பண்ணுவாங்களான்னு, முதல்ல இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்மளை போட விடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடியே வந்து பாருங்க, உங்களுக்கு அப்போதான் ஒரு ஐடியா வரும் அப்படின்னாங்க. நான் வந்து ஏதோ நினச்சி டேபிள் கொடுப்பாங்க, 2 டேபிள் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சி தான் நானும் வந்தேன். அவங்க கரெக்டாக ஒரு சட்டை போட்டு நேம்லாம் போட்டு கரெக்டாக இந்த அமௌண்ட்டுக்கு இது எனக்கு ஓகேவா இருந்தது. அப்புறம் ஏங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு சோஷியல் மீடியால நடந்துட்டு இருக்கு? மேம் ஆக்சுவலா அதை எப்படி வந்து கன்வே பண்ணி கொண்டு போறதுனே தெரியல. எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நல்லா நடந்துருச்சு. இன்னொன்னு நான் உள்ள இருந்தேன், எனக்கு ரொம்ப ஹெவியா இருந்தது, ரஷ்ஷா இருந்தேன். நான் உள்ள மேடம் கிட்ட கூட எதுவுமே வந்து பர்ச்சேஸே பண்ணல, அந்த அளவுக்கு ரஷ்ஷா இருந்துச்சு. அதனால எனக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் ஈவினிங்ல எல்லாரும் நல்லா தான் பேசிட்டு ஒன்னா உட்காந்து பேசிட்டுலாம் இருந்தாங்க. சாட்டர்டேவும் சரி சண்டேவும் சரி நல்லா தான் நார்மலா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஆளாளுக்கு தனித்தனியா வீடியோ. யாரு இந்த மாத்தி பேசி திட்டிக்கிட்டவங்க எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டாங்க. ஒரு 4-5 பேர் தனித்தனியா வீடியோ போட்டிருக்காங்கல்ல, இவங்க இது பண்ணல அது பண்ணல, அப்படிலாம் இல்லை. எல்லாரும் நல்லா தான் இருந்தாங்க. அப்ப போயிட்டதுக்கு அப்புறம் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பேசுறதுன்னு தெரியல. இப்ப நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணி எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரியல. இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏன் ஆச்சுன்னே தெரியல சீரியஸா.